கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிந்து கொள்கிறேன். இந்த காலை நேரத்திலும் நீங்கள் பயத்தோட திகிலோடு கூட இருக்கலாம். என்னுடைய எதிர்காலம் எப்படி ஆகும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி ஆகும், என் வாழ்க்கை எப்படி போகும் அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டு திகைத்து கொண்டு கலங்கி கொண்டு பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்று அப்பா உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தியை சொல்ல போகிறாங்க. கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் எல்லாருக்காக நான் ஜெபிப்பேன். எல்லாருக்கும் இயேசப்பா அற்புதத்தை செய்வாங்க. இப்பொழுதும் அப்பாவோட வார்த்தைக்குள்ளே போகலாம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஜெனிசிஸ் 50 சாப்டர் verse 21. ஆதலால் பயப்படாதிருங்கள். அதை தான் முதல்ல சொன்னேன். எதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன். அல்லேலூயா. இங்கே யோசேப்பு சொல்றாரு, எல்லாரையும் நான் பராமரிப்பேன். கூட பிறந்த சகோதரர்கள் எல்லாம் துரோகம் செய்தாங்க. அவங்கள பார்த்து தான் இங்கே யோசேப்பு சொல்லுகிறார், நான் அவர்களை பராமரிப்பேன். இப்படி ஒரு மனிதனே துரோகம் செய்த சகோதரர்களுக்காக பராமரிப்பேன் என்று சொல்லும் பொழுது, அந்த சராசரங்களை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய அப்பா இன்று உங்கள் எல்லாரையும் பார்த்து தான் சொல்கிறாங்க, நான் உங்களை பராமரிப்பேன். உங்களை மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பேன். அவளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் குடும்பத்தை அவர் நேசிக்கிறார். அதனால தான் சொல்கிறார், உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் அவர் பராமரிப்பார். உங்கள் குடும்பத்தையே அப்பா பராமரிப்பேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 115ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சாம்ஸ் 115 verse 12 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அந்த சராசரங்களை படைத்த தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். நான் எப்பயும் சொல்லுவேன், நம்ம ஊரில் இருக்கிற கவுன்சிலருக்கு நம்மளுக்கு தெரியாது, எம்எல்ஏக்கு நம்மளுக்கு தெரியாது, எம்பிகளுக்கு நம்ம தெரியாது. ஆனால் அந்த சராசரங்களை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் அப்பா சொல்கிறாங்க, நான் உங்களை அறிந்திருக்கிறேன். அவர் உங்களை நினைத்திருக்கிறார். எதுக்கு நினைத்திருக்கிறாங்க? இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பதற்காக. ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பதற்காக. விசுவாச குடும்பத்தையும் அப்பா ஆசீர்வதிப்பாங்க. அதே நேரத்தில் ஊழியம் செய்கிற உங்களையும் அப்பா ஆசீர்வதிப்பாங்க. எல்லாவற்றிலையும் அப்பா உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா நோவாவை பார்க்கலாம். அந்த நோவா குடும்பத்தையும் அப்பா ஆசீர்வதிச்சாங்க. அந்த குடும்பத்தை அப்பா நேசித்ததுனால உலகம் முழுவதும் பாவம் வரும் பொழுது அவர்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். ஆதியாகமம் 6:8 ஜெனிசிஸ் 6:8 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. அதே போலதான் இன்று அப்பாவோட கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைச்சது. உலகமே தண்ணியால் மூழ்கடிக்கப்பட்டு எல்லாம் மரித்து போனாங்க. ஆனால் அந்த நோவா குடும்பத்துக்கு அப்பாவுடைய கண்களில் கிருபை கிடைச்சது. எவ்வளோ நேர்த்தியான தேவன். அவருக்கு படகு செய்யவே தெரியாது. அது வரைக்கும் படகுன்னு ஒன்று உலகத்தில் இருந்ததே கிடையாது. அப்பா எவ்வளோ நேர்த்தியாக அது எப்படி செய்யணும்னு பிளானை கொடுத்து அதோட ஹைட்டு 30 முழம் வரணும்னு சொல்லி பிளானை கொடுத்தாங்க. அடுத்து பூமி ஃபுல்லாக அழியும் பொழுது எல்லா மலைகளும் மூழ்கடிக்கப்பட்டு போனது. அந்த நேரத்தில் உலகத்திலே உயரமாக இருந்தது அரராத் மலை. அதனால தான் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஜெனிசிஸ் 8:4 அந்த படகு எங்கே வந்து உட்காந்துச்சு? இந்த அரராத் மலையில் தான் வந்து உட்கார்ந்தது. இந்த அரராத் என்பது உயர்ந்த மலை என்று அர்த்தம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த தண்ணி லெவல் இருக்கிற மலைகள்லயே உயரமான மலையில 15 முழம் அதிகமா இருந்துச்சுன்னு வேதத்தில் இருக்கு. நீங்க படிச்சு பாருங்க பொறுமையா. நோவா செய்த படகுடைய ஹைட்டு 30 முழம். ஒரு படகு தண்ணியில மூழ்குனா 1/3 பங்கு தண்ணியில மூழ்கி இருக்கணும். அப்போ 10% 10 முழம் தண்ணியில மூழ்கி இருக்கு. இந்த அரராத் மலையோட ஹைட்டுக்கு மேல 15 முழத்துக்கு தண்ணி இருக்கு. இப்போ படகு 10 முழம் இறங்கி இருக்கு. மலைக்கு மேல 15 அடி தண்ணி இருக்கு. இப்போ ரெண்டுத்துக்கு இருக்கிற கேப் எவ்வளோ இருக்கும்? வெறும் 5 முழம் தான் இருக்கும். அப்பா எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவன், எல்லாவற்றையும் பெர்ஃபெக்டாக செய்கிற தேவன். கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்தாலும் அந்த வேலை என்ன இருக்கும்? வந்து அந்த மலையில் மோதி இடித்து எல்லாரும் மரித்து போய் இருக்கலாம். நோவாவுக்கு இவ்வளோ நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியாது. அப்பா எப்படி பாதுகாத்துட்டு இருக்காங்க நோவாவுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் தெரியாது. அதே போல் தான் இந்த காலை நேரத்தில் சொல்கிறாங்க, அப்பா உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியல. அப்பா எல்லாவற்றையும் பெர்ஃபெக்டாக செய்து கொண்டு இருக்காங்க. என் பிள்ளைகள் அழிந்து விடக்கூடாது, என் பிள்ளைகள் மூழ்கி விடக்கூடாது என்று சொல்லி எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு அநேகர் எனக்கு பிசாசு மந்திரம் செஞ்சுட்டாங்க, கிரியைகள் செய்துட்டாங்கன்னு சொல்லி பயந்து கொண்டு இருக்கீங்க. உங்களுக்கும் அப்பா சொல்கிறாங்க, யாரும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது.
யாத்திராகமம் 1:21, எக்ஸடஸ் 1:21 மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததுனால அவர்களுடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார். உங்க குடும்பத்தை பாதுகாக்கிற தேவன். அந்த ராஜா எல்லாரையும் அழிக்கணும்னு சொல்ல, பிறந்த குழந்தையெல்லாம் அழிக்கணும்னு அந்த ராஜா சொல்லிட்டான். ஆனா அப்பா அந்த மருத்துவச்சிகளோட கண்கள் என்ன பண்ணாரு? தயவு கொடுத்தார். அவங்க பயந்ததுனால பாதுகாத்தாங்க. இன்னைக்கு யார் மந்திரம் செய்தா என்ன, யார் தந்திரம் செய்தா என்ன, எதை குறித்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்பா உங்களை பாதுகாக்க வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். அவர்கள் செய்கிறது எதுவும் வாய்க்காம போகும். அப்பா உங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தை ஒன்றும் தரையில விழுந்து போவதில்லை. நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காங்களோ அதை நிச்சயமாக நிறைவேற்று. அதான் எரேமியா 33:14 ஜெரேமியா 33:14 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்ற, உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாங்களோ அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. ஆனா நாம என்ன செய்யணும்? 1 சாமுவேல் 7:3 1 சாமுவேல் 7th chapter verse 3 அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, இந்த காலை நேரத்துல அப்பா பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் தான் சொல்றாங்க, நாம என்ன செய்யணுமா? குடும்பத்தார யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் முழு இருதயத்தோடு அப்பாவை தேடணும். எனக்கு வேற ஒன்றும் வேணாம்ப்பா, நீங்க தான் வேணும்னு சொல்லி முழு இருதயத்தோட அப்பாவை நீங்க தேடணும். அடுத்து வேற என்ன கேட்குறாங்க? அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி, இதெல்லாம் என்ன பண்ணணும்? அப்பாவுக்கு பிரிய இல்லாத காரியத்தை நம்ம வீட்டை விட்டு விலக்கணும். உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். உங்கள் விரோதிக்கிற உங்க பிரச்சனை போராட்டத்துக்கு காரணம் வேற யாரும் இல்ல, நாம தான். அப்பாவுக்கு பிரிய இல்லாத காரியம் இருக்கும் பொழுது அப்பாவால் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? இன்று அப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. இன்று அப்பா கிட்ட மனம் திரும்புங்க. அப்பா முழு இருதயத்தோட நான் உங்களை தான் தேடுவேன், உங்களை தவிர வேற எதையும் நான் தேட மாட்டேன். அப்பாவுடைய உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோமோட வீட்டில் இருந்துச்சு. 2 சாமுவேல் 6:12 2 சாமுவேல் 6th chapter verse 12 தேவனுடைய பெட்டி நிமித்தம், அந்த உடன்படிக்கை பெட்டி நிமித்தம், இந்த அப்பாவுடைய வார்த்தை நிமித்தம் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அப்பா ஆசீர்வதிச்சாங்க. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, முழு இருதயத்தோட அப்பாவை தேடுங்க, அப்பாவோட வார்த்தையை அதிகமா படிங்க. அந்த ஓபேத் ஏதோமே தாவீதே பயந்து கொண்டிருந்தார். அந்த வசனத்தை முழுசா படிச்சு பாருங்க. அந்த உடன்படிக்கை பெட்டியை தொடுகிறதுக்கு தாவீதே பயந்து கொண்டிருந்தார். ஆனா ஓபேத் ஏதோமின் வீட்டை அந்த உடன்படிக்கை பெட்டி நிமித்தம், அப்பாவுடைய வார்த்தை நிமித்தம் அந்த குடும்பத்தையே அந்த வீட்டையே அப்பா ஆசீர்வதித்தாங்க. அதனாலதான் யோசுவா 24:15 சொல்லுவாரு, ஜோசுவா 24:15 நானும் என் வீட்டாரும் என்று அப்பாவே சேவிப்போம். யோசுவா அப்படி சொன்னோன்னே அந்த மக்களும் சொன்னாங்க. 21 verse 21 அந்த ஜனங்களும் சொல்றாங்க, நாங்களும் அப்பாவையே சேவிப்போம். இன்றும் நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் சொல்லுங்க, நானும் அப்பாவையே சேவிப்போம். இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல நீங்க உங்க பிள்ளைங்களோடு கூட பேசியிருக்கீங்கப்பா. பார்த்து கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறீங்க. அவங்க என்ன தேவையோடு கூட பார்த்துருக்காங்களோ அந்த தேவைகளை நிறைவேற்றுறீங்க. அவங்க பிரச்சனை போராட்டம் எல்லாவற்றையும் நீக்கி போடுறீங்க. அவங்களுடைய பண தேவைகளை குறித்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. எனக்கு இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த தேவை இருக்குது, என் பிள்ளைகளுக்கு இந்த நன்மையை செய்யணும், அவங்க எதிர்காலத்துக்காக இந்த காரியத்தை நான் செய்யணும், இப்படி சொல்லி அநேக கடன் பிரச்சனையோடு கூட போராட்டத்தோடு கூட உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்க, அவங்களுடைய எல்லா கடன் பிரச்சனையும் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து நீரே சந்தித்து ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி. அவங்க வியாபாரத்தை நினைத்து கலங்கி கொண்டு இருக்காங்க. வியாபாரம் இருந்தால் தானே நான் குடும்பம் நடத்த முடியும், இப்படி சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்காங்க. என் பிள்ளைக்கு திருமணம் செய்யணும், அப்போ தானே அவங்க குடும்பத்தோடு கூட நல்லா இருப்பாங்க, ஆனால் அதுக்கு தேவையான பண தேவைகள் இல்லையே, இப்படி நிறைய காரியங்களை உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்காங்க. என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுன்னு தெரியலையே, அடிக்கடி பலவீனப்பட்டு போகிறாங்க. என் பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் வேணும், ஆரோக்கியம் வேணும், அதே நேரத்தில் அவங்க எந்த பாவ பழக்கத்திலையும் விழுந்துடக்கூடாது, அவங்க எதிர்காலம் பிரகாசிக்கணும்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்காங்க. எல்லாருக்கும் இப்பொழுது அப்பா அற்புதம் செய்கிறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். அதே போல் யார் யாரெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கீங்களோ எல்லாருக்கும் அப்பாவுடைய தழும்புள்ள கரம் இப்பொழுதே தொடுகிறார். தேங்க்யூ லார்ட். அப்படி ஆவினாலே சாவுக்கு எதுவான சரீரமாக இருந்தாலும் உயிர்ப்பிப்பேன் என்று சொன்ன அந்த உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்குகிறதற்காக
உங்களுடைய ஜீவன் இறங்குகிறதற்காய், இந்த நொடியே நீங்கள் சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காய் நன்றி தகப்பன். சொந்த வீடு வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. கர்த்தர் நிச்சயமாய் வீட்டை உண்டு பண்ணுவேன்னு சொல்லி அவளுக்கு வீட்டை உண்டு பண்ணி கொடுக்கிறேன். குழந்தை இல்லையே என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்காங்க. இப்பொழுதே உங்களுடைய ரத்தம் அழுகிற தழும்புள்ள கரம் அந்த கர்ப்பத்தை தொட்டு குழந்தையை வைத்து நீர் ஆசீர்வதிக்கிறீரப்பா. அடுத்த உட்பகட்ட காலத்தில் குழந்தையோடு உங்களுடைய பிள்ளைகள் சாட்சி சொல்ல போகிறதுக்காக நன்றி. பார்த்து கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான உங்களுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் நீங்கள் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு போங்க. உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா எல்லாருக்கும் அற்புதத்தை செய்வாங்க. நாளை காலையிலும் புதிய வாக்குத்தத்தத்தோடு கூட உங்களை சந்திக்கிறேன். அப்பா உங்களை குடும்பமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.